சம்மர் சீசன் ஃப்ரூட் மேங்கோ வச்சு ஒரு மேங்கோ புட்டிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பழுத்த மாம்பழம் 2 எடுத்து அதனுடைய பல்ப்பை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் 1 கப் சுகர், தேவையான அளவு மில்க் ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் பால் ஊற்றி கரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் அந்த அரைச்ச அந்த பல்ப்பை ஊற்றிட்டு அதை அடுப்பில் ஏற்றி நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுடுங்க. நெக்ஸ்ட்டு கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவர் மிக்சரையும் ஆட் பண்ணி ஒரு 4 மினிட்ஸ் பாயில் பண்ண விட்டுடுங்க. அவ்வளோதான், நம்மளோட மேங்கோ புட்டிங் தயாராகிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் மாற்றி நல்லா ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் ஆற விட்டுட்டு 2 மணி நேரம் ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட ரொம்பவே சூப்பரான மில்க் புட்டிங் மேங்கோ புட்டிங் தயாராகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.